வணக்கம் நண்பர்களே. விஜயின் கதை முடிந்தது. கரூரில் நடந்த துயர சம்பவம் தற்போது விஜயின் அரசியல் மற்றும் சினிமா இரண்டிலும் மக்கள் துடைத்து எறிய வைத்துவிடும் சூழலை உருவாக்கியிருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே இருமுறை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மீண்டும் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக விஜயிடம் நடந்த விசாரணை சுமார் 7 மணி நேரம் நீடித்தது. மாலை 6 மணியளவில் விஜய் அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்ததாகவும் விசாரணையின் போது கூடுதல் சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அதன்படி நாமக்கல் மற்றும் கரூரில் நடைபெற்ற கூட்டங்கள் ஜனநாயகன் திரைப்பட படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் விசாரணையில் இடம்பெற்றதா சொல்லப்படுகிறது. மேலும் பல கேள்விகளுக்கு தனக்கு தெரியாது என்ற பதிலையே விஜய் அளித்ததா தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் எப்போது புறப்பட்டீர்கள்? சென்னையிலிருந்து எந்த நேரத்தில் கிளம்பினீர்கள்? கரூரில் மதியம் 12 மணிக்கு பிரச்சாரம் நடைபெறும் என புசி ஆனந்த் அறிவித்தது உங்களுக்கு தெரியாதா போன்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. இதற்கு பதிலாக அனுமதி வழங்கப்பட்ட நேரத்திற்குள் தான் பிரச்சாரத்தை முடித்ததாக விஜய் தெரிவித்ததா சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த கூட்டம் படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டதா, கட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்ட நேரம் குறித்து உங்களுக்கு தகவல் இருந்ததா, நீங்கள் கிளம்பிய நேரம், அங்கு சென்றிருக்க வேண்டிய நேரமும் என்ன என்பது போன்ற கேள்விகளும் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்ததா சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய தொண்டர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்க நேரத்தில் விஜய் தனது பிரச்சார வாகனத்தின் மீது நின்றபடி உரையாற்றி கொண்டிருக்க காட்சிகள் ட்ரோன் மூலம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசல் காட்சிகளும் அதில் பதிவாகியிருக்கு. இந்த காட்சிகள் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பயன்படுத்தும் நோக்கில் படமாக்கியதாகவும் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு அவை அனைத்தும் நீக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவரது பிரச்சார வாகனத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளும் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எல்லா ஆதாரங்களையும் நீக்கியதாக நினைத்திருந்த நிலையில் விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் நீக்கப்பட்டதாக சொல்லப்படும் ட்ரோன் காட்சிகளை மீட்டெடுத்துள்ளோம் என அதிகாரிகள் காட்டியதன் மூலம் விசாரணை தொடங்க உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதேபோல ட்ரோன் காட்சிகள் கூட்டம் பெரிதாக தோன்றும் வகையில் மனித சங்கிலி அமைத்து பொதுமக்கள் வெளியே செல்லாமல் தடுத்து வைத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. இந்நிலையில் கரூர் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் சென்று விசாரணைக்கு வருவதற்கு முன்பே பங்காற்றியவர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் தற்போது அதுவே விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்கு. தொடர்ந்து சிபிஐ நடத்தி வரும் விசாரணையில் விஜய்க்கு எதிராக கரூர் விவகாரம் திரும்பி வரும் நிலையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா முன்னெடுத்து கடைசியில் விஜயை இந்த விவகாரத்தில் சிக்க வைத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இது விஜய்க்கு பெரும் தலைவலியாகவும் அவருடைய கதையே முடியும் தருவாயில் உள்ளது.